ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரங்களோட குணநலன்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனவங்கங்க. இவங்களுக்கு வந்து 2 விதமான தன்மை இருக்கும். ஒன்று வந்து ஓவராக நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீமிங் கெட்டவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட மனநிலை வந்து எமோஷ்னலி இன்பேலன்ஸ்டாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய ஆசைகள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எதுவுமே கொஞ்சம் தாமதமாக தாங்க நடக்கும். இவங்களோட வாழ்க்கை முற்பகுதியில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனால் எவ்வளவு அடி வாங்கினாலும் இவங்களோட வாழ்க்கை பின்பகுதியில் இவங்க மேலே வந்துடுவாங்கங்க. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி புகழின் உச்சிக்கே செல்வாங்கங்க. இவங்க வந்து ஒரு அம்பு போலங்க. அம்பை எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னாடி போகுங்களா, அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாழ்க்கையில் நல்ல பலன்களும் அடைவாங்க. இவங்க மனசுக்குள்ளே நிறைய ரகசியங்களை புதைச்சி வச்சுருப்பாங்க. வேணால் வெளியே எதுவுமே வராது. ஆண்கள் வந்து இள வயதில் கஷ்டப்பட்டாலும் பிற்கால வாழ்க்கை மற்றவங்களோட சப்போர்ட்டாலேயும் இல்லை அவங்களோட சொந்த உழைப்பானாலையும் ரொம்ப நல்லா அமையுங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து நிறைய துரோகங்களும் நடக்குங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க அதை வந்து டாலரேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அதை செய்யவும் செய்வாங்க. முகத்துக்கு நேராக பேசுவாங்கங்க. அதனாலேயே இவங்களுக்கு நிறைய பகை அமைஞ்சிருங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்து மேலே ரொம்ப 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 பாசமாக இருப்பாங்கங்க. இவங்களால இவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க அதே பாசத்தை இவங்க மேலேயும் வைக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இவங்க கிட்டேருந்து தான் எல்லாரும் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்களே தவிர இவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இவங்களோட வேலை எது மாதிரி அமையும்னா இரவு நேர வேலை, மறைமுகமான வேலைகள், நீர் சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு வேலை, ரிசர்ச்சு, இல்லை ஹிடன் செக்மெண்ட் வேலை, அஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி வேலைகள் தாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும். இவங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் வரும்னா முதுகு தண்டுவடம், மறைமுக உறுப்புகள், பிறப்புறுப்புகளில் தாங்க இவங்களுக்கு நோய்கள் அதிகமாக வரும். இவங்களோட உணவு பழக்கத்தை சரி செஞ்சு யோகாலாம் பண்ணாங்கன்னா இவங்க நிறைய நோயிலேருந்து வெளியே வர முடியுங்க. இவங்களுக்கு வந்து தேல் குணம் இருக்குங்க. எதையுமே வந்து டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. இது குடும்பத்துலேயும் சரி வெளி வட்டாரத்துலையும் சரி. இதனாலேயே இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாகவும் அமையுங்க. இவங்க வந்து நல்லபடியாக இவங்க வாழ்க்கை துணையை அமைச்சிக்கணும்னு நினச்சா இவங்களோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எதையும் பெருசாக மறைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து எதையும் மறைக்கிறது பிடிக்காது. அதை வந்து லைஃப் லாங் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட நேச்சர் எப்படின்னா ரொம்ப ஆர்கியூமெண்ட் நேச்சருங்க. இது வந்து தோல்வியை ஒத்துக்கவே மாட்டாங்க. எதையுமே வந்து யோசித்து 1க்கு 10 தடவை யோசித்து தான் செய்வாங்க.